அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நியூஸ் தமிழ் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவின் மறைவுக்கு OPS இரங்கல் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்த சௌந்தர்யா நேற்று மறைந்த நிலையில் அவரது மறைவுக்கு தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சௌந்தர்யாவின் மறைவுக்கு OPS இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். சௌந்தர்யா காலமானார் என்ற செய்தி அறிந்து ஆற்றுண்ணா துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக அவர் தமது இரங்கல் குறிப்பில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். OPS வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் குறிப்பில் என்னவெல்லாம் பதிவிட்டிருக்கிறார், விவரங்கள்? வணக்கம். நமது செய்தி தொகுப்பாளர் சௌந்தர்யா அவர்கள் நேற்றைய தினம் உடல்நிலை குறைவின் காரணமாக இயற்கை எய்தினார். இதற்காக தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, நாம் தமிழனுடைய கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்த நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். ஆற்றொன்னா துயரம் அடைந்ததாக சௌந்தர்யாவினுடைய மரணத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சௌந்தர்யாவினுடைய மரணம் மிகப்பெரிய அளவிற்கு ஊடகவியலாளர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி, குறிப்பாக மனவேதனையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும், மேலும் சௌந்தர்யாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் சௌந்தர்யாவினுடைய மரணத்திற்கு ஆறுதல் தெரிவித்து தான் துயரமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சௌந்தர்யாவின் மரணத்திற்கு தமிழக கட்சியினர் இரங்கல் தெரிவித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சௌந்தர்யாவினுடைய இந்த குடும்ப சூழல் காரணமாக பல்வேறு பேர் முன்வந்து தங்கள் உதவிகளை செய்து வந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக சௌந்தர்யாவின் குடும்பங்களுக்கு தனது ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.